ஸோ இது எல்லாமே வந்து கடல் மீன் தாங்க. கொஞ்சம் அரிசி மாவு போட்டுட்டு நம்ம கைட்டே வலுவலுன்னு இருக்கு எல்லா பக்கம். வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் தக்காளி ஆட் பண்ணுறேன். தகன்னு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. சேனல் ரைஸ் பருவ ரைஸாக இருந்தாலுமே இந்த மாதிரி மீன் குழம்புக்கு சூப்பராக இருக்கும். பிஸ்மில்லா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபாரிஸ். இன்றைக்கி ஒரு பியூட்டிஃபுல் டே. வி ஆர் இன் பெங்களூரில் நம்ம வீட்டில் தான் இருக்கிறோம். இந்த விலாக் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு சூப்பரான சமையல் தான் பார்க்க போகிறோம். அது ஒரு சூப்பரான மீன் சாப்பாடு. தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க. வாங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து பெங்களூர்லலாம் மீன் மார்க்கெட் அப்படிங்கிற கான்செப்ட் ரொம்ப கம்மிங்க. மேக்ஸிமம் இல்லைன்னே சொல்லலாம். ஸோ நான் வந்து இப்போ மை சிக்கன் அண்ட் மோருக்கு தான் வந்திருக்கிறேன். இங்கே வந்து இன்றைக்கி என்ன ஃப்ரெஷ்ஷான மீனாக கிடைக்குதோ அதை எடுத்துடலாம். ஸோ மை சிக்கன் அண்ட் மோர் வந்து பெங்களூரில் நிறைய லொக்கேஷனில் இருக்குங்க. ஸோ வெளியிலே வந்து இந்த ஆஃபர் உள்ள ஃபிஷ் எல்லாம் வந்து போட்டிருப்பாங்க. என்னென்னு தெரிலங்க, நினச்சி பார்க்காத அளவுக்கு செம்ம ரஷ்ஷு. இங்கே வந்து சிக்கன் மீட் கிடைக்கும். மீன் வந்து உள்ளே இருக்குது, ஆனால் சரியான கூட்டங்க. ஸோ நண்டு இருக்குது, பாறை மீன் கிடக்குது. பாறை மீன் வந்து 699 போட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து கடல் மீன் தாங்க. வரிசையாக இருக்குது பாருங்கள். ஐலா இருக்குது, பாம்ஃப்ரெட் இருக்குது, ப்ரான்ஸ் பாருங்கள். சீ ப்ரான்ஸும் இருக்குது, நார்மல் ப்ரான்ஸும் இருக்குது. ஊளி மீன் பாருங்கள், மொத்தமே வந்து ஒரு மீன் தான் கிடக்குது. ஸோ கடல் மீன் வந்து சுமாராக தாங்க இருக்குது இன்றைக்கி. இது எல்லாமே வந்து ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ்ஷு. ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ்லாம் வந்து பாருங்கள், கட்லா, ரோகு இது எல்லாம் கிடக்குது. பாருங்கள், மீன் தலை மட்டும் எடுத்து வச்சுருக்காங்க. கட்லா வந்து ஆனால் செம ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. ஸோ 200 இருக்குங்க அந்த கட்லா மீன். ஸோ இதுதான் வந்து நமக்கு சமையல் எடுக்க போகிறோம். அதனால் மிச்ச மீன்லாம் பாருங்கள், சாலை மீன்லாம் கொஞ்சோண்டு தான் இருக்குது. இங்கே பாருங்கள், மட்டன் கட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான கட்லா மீனுங்க. என்ன அப்படின்னா, பெங்களூரில் கடல் மீன் வந்து கொஞ்சம் தான் கிடைக்கும், அது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காது. ஆனால் கட்லா மீன் பாருங்கள், நல்லா அப்படியே சொட்ட ரத்தம் வடிஞ்ச ஒரு கட்லா மீன், நல்லா பெரிய ஸ்லைஸு. நம்ம வாங்கின மீனுமே வந்து 2 கிலோ சைஸுங்க, கரெக்டாக 2 கிலோ சைஸு, நல்லா திக் பீஸாக போட்டிருக்காங்க. ஸோ மீனை கழுவி எடுத்துருவோம். ஸோ கழுவி எடுத்துகிட்டு டேரெக்டாக அம்மாட்ட கொடுக்குறோம், சமையல் ஆரம்பிக்கிறோம். ஸோ மீன் பாருங்கள், நல்லா நீட்டாக வாஷ் பண்ணி எடுத்தாச்சுங்க. ஸோ அடுத்தாக்கில் வந்து சமையலுக்கு எல்லாமே அம்மா ரெடி பண்ணிட்டாங்க. என்னம்மா சமையல் ஆரம்பிச்சிடலாமா? ஆமாம், இன்றைக்கி மீன் குழம்பு வைக்க போகிறோம். அதுலேயும் இன்றைக்கி ஸ்பெஷலாக மண்சட்டியில் மீன் குழம்பு வைக்க போகிறோம். ஓகே, இது புதுசாக வாங்கின மண்சட்டி. மண்சட்டியில் வந்து நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கணுண்டா அப்படியே டேரெக்டாக யூஸ் பண்ணக்கூடாது, அப்படின்னா சீக்கிரம் கெட்டு போயிடும். அதனால் இந்த மண்சட்டியை ஒரு நாள் ஹோல் நைட்டு ஃபுல்லாக முதல்ல தண்ணியில், வெறும் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் டே என்ன பண்ணியிருக்கேன்னா, அதை கொஞ்சம் வாஷ் பண்ணிவிட்டு அரிசி கழுவுன தண்ணி, அந்த கழனி தண்ணின்னு சொல்லுவோம்ல, அரிசி களைஞ்ச தண்ணி அதெல்லாம் வச்சு ஊற வச்சுருக்கு. அதுக்கப்புறம் வாஷ் பண்ணியிருக்கு. வாஷ் பண்ணும்போது கூட இந்த விம் லிக்விடோ ஏதோ கெமிக்கல்ஸ் எதுவுமே செய்யக்கூடாது. கொஞ்சம் அரிசி மாவு போட்டுட்டு நம்ம கைட்டே நல்லா தேய்ச்சி கழுவணும் எப்போவுமே. ஆமாம், எப்போவுமே இப்படி கழுவுனோம்னா இந்த மண்சட்டியோட லைஃப் வந்து ரொம்ப நாள் இருக்கும். சரி, மண்சட்டி பின்னாடி காட்டுங்க. நல்லா வலுன்னு இருக்கு எல்லா பக்கம். சரி, ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிடலாம். பிஸ்மில்லா. சரி, மீன் குழம்புலாம் எப்போவுமே நல்லெண்ணெயில் தான் பண்ணுறது, அப்போ தான் நல்ல டேஸ்ட் இருக்கும். பாருங்கள். ஸோ நம்ம வந்து கேஸ் அடுப்பில் மண்சட்டி பார்க்குறதுக்கே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். நல்லா எண்ணெய் ஊற்றிட்டாங்க. எண்ணெய் பாருங்கள் அப்படியே மெல்ல சூடு வருதுன்னு நல்லா தெரியுது பாருங்கள்.
நுரைச்சிட்டு அப்படியே வருது பாருங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு கடுகு, வெந்தயம், கொஞ்சம் சீரகம் இவ்வளவும் போட்டிருக்கோம். கொஞ்சம் பொரியட்டும். உனக்கு சூடு தெரியும், ஆனால் மண்சட்டியில் கொஞ்சம் சூடாகிறதுக்கு டைம் ஆகும்னா மற்ற பாத்திரத்தை விட. ஆனால் நல்லா சூடு தாங்க, எவ்வளோ சூடு வச்சாலும். நல்லா பொரிஞ்சிட்டு இப்போ சின்ன வெங்காயம் தான் மீன் குழம்புக்கெலாம் யூஸ் பண்ணுறது. சின்ன வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணுறேன். சின்ன வெங்காயமும் பூண்டும். இது மண் பாத்திரம்னால அந்த குக்கிங் சவுண்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது இல்லைன்னா அந்த மிச்ச பாத்திரங்களில் அந்த சூடு, அதில் எண்ணெய் வந்து சூடாக இருக்கும்போது வர சத்தத்துக்கும் இது கொஞ்சம் ரொம்ப அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், வெங்காயம் பூண்டு அப்படியே எண்ணெயில் மிதக்க கிடக்கு. கல் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிடுவோம், சீக்கிரம் பண்ண வெங்காயம்லாம் வதங்கும். இப்போ மூடி வச்சிட்டிங்கன்னா ஆமாம், அப்படின்னா சீக்கிரம் இதாகிடும். இப்போ வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் தக்காளி ஆட் பண்ணுறேன். குழம்பு அங்கே ரெடி ஆகிட்டுருக்கு. இன்பிட்வீன் நம்ம வந்து மீன் பொரிக்கிறதுக்கு மசால் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இதில் மஞ்சத்தூள், வத்தத்தூள், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகு ஜீரகத்தூள், உப்பு எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ கொஞ்சம் லெமன் ஆட் பண்ண போகிறேன், லெமன் ஜூஸ். ஸோ மண் சட்டியில் இன்றைக்கி சமையல் பாருங்கள், அப்படியே ஃப்ளேம் சும்மா தகன்னு எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. இந்த சட்டி, மண் சட்டியை பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது பாருங்கள். நல்லா நைஸ் ஆகிட்டு பாருங்களேன். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா ஸ்மாஷ் ஆன ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. என்ன? ஆமாம், சூப்பர். சொல்லிக்கிட்டே எடுங்க. இப்போ பாருங்கள், நம்ம வந்து மீன் குழம்புக்கெல்லாம் வந்து இந்த கொடம்புளி தான். இது வந்து நல்ல மருத்துவ குணம் நிறைஞ்சது. இந்த கொடம்புளி போட்டு தான் நம்ம மீன் குழம்ப வைக்கிறோம். ஒரு 2-3 பீஸ் போட்டால் போதும். ஆனால் என்னென்னா, இந்த கொடம்புளி வந்து நமக்கு கேரளாவில் தான் கிடைக்குங்க. அவங்க கேரளா ஸ்டைல் மீன் குழம்புல தான் டிஃபால்ட்டாகவே கொடம்புளி இருக்கும். டேஸ்ட் மட்டும் சூப்பராக இருக்கும் கொடம்புளி போட்டால். நம்ம பாருங்கள், புளி போட்டாச்சு. இப்போ அடுத்த ஐட்டம் இன்னும் வந்து இதெல்லாம் வந்து மீன் குழம்ப என்ஹான்ஸ் பண்ணக்கூடிய ஐட்டங்கள். மாங்காய் வந்து ஆக்சுவலாக சீசனுக்கு தான் கிடைக்கும். பட் இருந்தாலும் நாங்கள் வந்து எப்போவுமே தேடி கண்டுபிடிச்சி இந்த மாதிரி மீன் குழம்புக்கெல்லாம் அம்மா வந்து மாங்காய் ஆட் பண்ணிடுவாங்க. இப்போ வந்து சீசன் இருக்குது. இவ்வளவும் போட போகிறீங்களா? நல்லா இருக்கும். இது ரொம்ப புளிப்பு இல்லை இந்த மாங்காய். சரி, ஓகே. நல்லா மாங்காய் நல்லா போட்டோம்னா மணமாக இருக்கும் மீன் குழம்பு. பச்சை மிளகாய் 2 கீரி போட்டிருக்கோம். மீன் குழம்புக்கு நல்ல மணமாக இருக்கும். அங்கே மஞ்சத்தூள். ஸோ மங்களகரமான மஞ்சத்தூள். அப்புறம் மிளகாத்தூள், அதாவது சில்லி பவுடர். பச்சை மிளகாய் போட்டு வத்தத்தூளும் போட்டிருக்கு. அப்போ பார்த்து பச்சை மிளகாய் 2 தான் போட்டிருக்கு, அது ஒரு வாசனைக்கு தான். ஓகே. இது வந்து மல்லித்தூள், தனியா. நல்லா எல்லா இன்கிரீடியன்ட்டும் முடிஞ்சிட்டு நினைக்கிறேன். இதெல்லாம் நல்ல எண்ணெயிலேயே நம்ம போட்டோம்னா நல்ல மனம் நல்லா இருக்கும். இந்த மசாலா எல்லாம் நல்ல எண்ணெயிலேயே இதாயிரும். பாருங்க, அதை பார்க்கும்போதே வந்து அப்படியே நாக்கு விடுற மாதிரி அந்த பூண்டு தக்காளிலாம் சேர்ந்து பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. அதுவும் மண் சட்டியில், அதுதான் மெயின் மேட்ரு. இல்லை என்ன அப்படி பிரிஞ்சு வந்தாக்குலாம் இருக்கும்ல, அப்படி இருக்கு. இப்போ இந்த டைமில் மாங்காயும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ எல்லாம் போட்டாச்சு. அடுத்து மீன் எப்போ போடுவீங்க? கொஞ்சம் கொதி வரணும், கொஞ்சம் தண்ணியெல்லாம் சேர்த்து. ஆமாம், கொதிக்கும் போது. ஓகே, மீன் ரெடியாக இருக்குது பாருங்க. புளி கரைச்சி ஆட் பண்ணுவாங்க. இந்த புளியை வந்து கரைக்கிறதே இல்லை. ஓகே. அப்படியே போடுறதுனால தண்ணியை ஆட் பண்ணிடுறோம். இப்போ நம்ம போட்டிருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் சேர்த்து இந்த மாங்காய், கொடம்புளி, வெங்காயம், பூண்டு, தக்காளி எல்லாம் சேர்த்து நல்லா இறங்கி நல்லா கொதி வரணும். ஓகே. கொதி வந்ததுக்கப்புறம் தான் மீனை போடணும். தண்ணி போதுமா? அவ்வளோதானா? இன்னும் தேங்காய் கொஞ்சம் அரைச்சி ஊற்றுவோம், அப்போ தண்ணி ஆட் பண்ண வேண்டியது. சரி, ஓகே.
இப்போதைக்கு இது போதும், இது கொதிக்கட்டும். பாருங்கள், மீனுக்கு நல்லா மசால் தடவி வச்சாச்சு. இது கொஞ்ச நேரம் மேரினேட் பண்ணிடலாம். திக்னஸும் ஜாஸ்தி இருக்குல்ல இன்னைக்கு. ரொம்ப திக்னஸ்ஸு. திக்காக வெட்டிட்டான். ஆனால் எனக்கு திக்காக வெட்டினா பிடிக்கும். சரின்ட்டு அப்படியே விட்டோம். சின்ன பிள்ளைகளுக்குலாம் நல்லா கிறிஸ்பியாக வேணும்னு நினைப்பாங்க. ஸோ பொரிக்கிறதுக்கு மீன் சூப்பராக ரெடி ஆகிட்டுங்க. அதாவது நல்லா மசால் தேய்ச்சி வச்சுட்டாங்க. ஸோ குழம்பு பாருங்கள், அப்படியே நல்லா கொதி வர ஆரம்பிச்சிட்டு டுப்பு 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 டுப்புன்னு அப்படியே கொதிக்குது பாருங்கள். தேங்காய் சீரகம் அரைச்சி வச்சதை ஆட் பண்ணுறோம். தேங்காயும் சீரகமும். ஆமாம். இப்போ பாருங்கள், தேங்காய் சேர்த்தாச்சு. தேங்காய் சேர்த்து நல்லா மீன் குழம்பு கொதி வர ஆரம்பிச்சிட்டு நல்லா அப்படி கொதிக்கும் போது அப்படியே மீனையும் போட வேண்டியதான். இந்த மாதிரி மண்பானையில் செய்யும்போது ஒரு மண் சட்டியில் செய்யும்போது ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஆமாம், மண் சட்டிக்கே ஒரு மனம் உண்டு. சரி, பார்க்கலாம். மீன் குழம்பு பாருங்கள் எப்படி கொதி வந்துட்டுன்னா. ஆமாம், ஓகே. இப்போ நம்ம மீனை போடுறோம். போடுங்க. பாருங்க, இந்த பீஸ் கூட நல்லா திக் பீஸ் தான். ஆமாம். அப்புறம் தலை வால் மீன் குழம்புல என்னெல்லாம் போட முடியுமோ அதெல்லாம் போட்டுரும். பாருங்கள், மீன் போட்டு இங்கே பாருங்கள், நல்லா மீன் மாங்காய் எல்லாம் நல்லா இதாகிடுச்சு. சூப்பராக கிடக்கு. அப்படியே மீனோட குழம்பு, அதுவும் இந்த மண் சட்டியில் பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. முடிஞ்சுதா? முடிஞ்சது. அணைக்க வேண்டியதுனா அணைக்க வேண்டியதான். இப்போ ஒரு முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ண வேண்டியது இருக்குது. காட்டுங்க. இந்த மல்லி இலை நறுக்கி வச்சுருக்கேன், இதை ஆட் பண்ணுறோம். அவ்வளோதாங்க. அவ்வளோதான். மண் சட்டி மீன் குழம்பு ரெடி. சூடாக ரைஸ் வச்சு மீனையும் பொரிச்சிட்டு அப்படியே சாப்பிட்ற வேண்டியதான். ஸோ மீன் குழம்பு ரெடி. குக்கரில் வந்து சோறு ரெடி. ஃபைனலாக வந்து சுட சுட வந்து மீன் வந்து பொரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. மீன் பொரிச்சு முடிச்சதுக்கு பிறகு எல்லாருமே சாப்பிட வேண்டியதான். ஸோ மீன் பொரிச்சாச்சு. அடுத்து வந்து சோறு பாருங்கள். குழம்பு ஊற்றுக்குமா. குழம்பு பாருங்கள், அப்படியே நல்லா தைலமாக இருக்குது. மீன் குழம்பு சூப்பராக இருக்குங்க. பார்க்கும்போதே வந்து அப்படியே மண் சட்டியில் செஞ்ச மீன் குழம்பு நாக்கு ஊறுது. இந்த பாருங்க, மாங்காய் பீஸு. போதுமா, சாப்பிட வேண்டியதான். இன்னொரு பீஸ் வைக்கவா? போதும். சுட சுட சோறுங்க. ஸோ மீன் குழம்புனாலே நம்ம வீட்டில் வந்து எப்போவுமே வந்து நல்லா கேரளா ரைஸு. கேரளா ரைஸ் பருவ ரைஸாக இருந்தாலுமே இந்த மாதிரி மீன் குழம்புக்கு சூப்பராக இருக்கும். பிஸ்மில்லா. சூப்பராக இருக்குங்க. நல்லா அந்த குடம்புளியோட ஃப்ளேவர் நல்லா இறங்கியிருக்கு. சான்ஸே இல்லைங்க. யூஸ்வலாக பண்ணுற மீன் குழம்பு அதே டேஸ்ட் தான். பட் வந்து இன்றைக்கி நம்ம மண் சட்டியில் பண்ணியிருக்கோம். நல்லா என்ஹான்ஸ் ஆகிருக்கு. சூப்பராக இருக்குங்க. அப்படியே மீன் பிப்போம். நல்லா சாஃப்டாக இருக்குது. நல்லா மசாலா இறங்கியிருக்கு. மீனும் ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குங்க. முக்கியமானது இந்த மீன் குழம்புலே ஊறினா மாங்காய் நல்லாயிருக்கு. எனக்கு இந்த மீன் குழம்புல கிடக்கிற அந்த பூண்டு இதெல்லாம் வச்சு சாப்பிடும்போது சான்ஸே இல்லைங்க. மீன் குழம்புக்கெலாம் பேசாமல் வந்து இந்த மாதிரி ஒரு மண் சட்டி வாங்கி வச்சுருங்க. யார் எப்போ மீன் குழம்பு பண்ணாலும் அதிலே பண்ணுங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. அப்படியே பொரிச்ச மீன் பார்ப்போம். பொரிச்ச மீன்லாம் இன்றைக்கி நல்லா திக்கான பீஸு. கட்லா மீன். ஆஹா. சூப்பராக இருக்குங்க. உண்மையிலே வந்து இது எல்லாமே பார்க்கும்போதே அவ்வளோ மவுத் வாட்டரிங்காக இருந்துச்சு. அதனால் சான்ஸே இல்லை. பொரிச்ச மீன்லாம் இன்றைக்கி இருக்கிற மீன் டேஸ்ட்டுக்கு அப்படியே சும்மாவே சாப்பிட்றலாம். காட்டுற பாருங்க, மீன் வந்து எவ்வளோ திக்காக வெட்டியிருக்காங்கன்ட்டு. அப்படியே நல்லா ஃப்ரெஷ்ஷாக எவ்வளோ வெள்ளை வெள்ளைன்னு இருக்குது பாருங்கள். உள்ள இந்த கட்லா மீனில் இந்த பொடி பொடி முள் மட்டும் இருக்கும். அதை மட்டும் ப்ராப்பராக எடுத்துட்டோம்னா மீன் வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும்.
அப்படியே சும்மாவே தூக்கி போடலாம். சூப்பராக இருக்குங்க. ஸோ மண்பானை சமையல் ருசியான சமையல் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி வந்து அந்த மண் சட்டியில் செஞ்ச மீன் குழம்பு அட்டகாசம் அவ்வளோ வந்து ருசியாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. சான்ஸே இல்லை. சாப்பிட்றதுக்கு அப்படியே என்ன சொல்ல போய்கிட்டே இருக்குது. அந்த குழம்பு ஊற்றி அதுவும் இந்த கேரளா ரைஸில் சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்துச்சு. கட்லா மீனும் இன்றைக்கி நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிச்சு. 2 கிலோ சைஸ்னால நல்லா விளைஞ்ச ஒரு மீன். நல்லா அந்த நமக்கு கடலில் விலை மீன்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டுங்க. சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் வந்து அம்மா செஞ்ச மாதிரி மெத்தடில் இல்லைனா நீங்கள் வழக்கமாக செய்யக்கூடிய மெத்தட்லேயே கூட இந்த மாதிரி மண் சட்டியில் சமைச்சு பாருங்கள். அட்டகாசமாக இருக்க போதுங்க. ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்கள். இந்த மாதிரி சமைச்சு சூப்பராக சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை நம்ம கூடிய சீக்கிரமே சந்திக்கலாம். அன்டில் சைனிங் ஆஃப் உங்கள் ஃபாரிஸ். பாய்.